ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கை மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2.2 கிளாத். இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேக் வந்து கட் பண்ணிடுவோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் நான் கிளாத் போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். மடிப்பு பாகம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நமக்கு ஆப்போசிட் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி நாளாக வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளாத் ஃபுல்லாகவே இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஈவன் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு. இது எதுக்காகனா இது ஈவனாக வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம விடணும். 1.5 இன்ச் எதுக்காக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக. இதே வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் அப்படி விட்டுக்கலாம். இது வந்து நார்மல் 2.2 ப்ளவுஸ் பீட்டுங்கிறதுனால இது வந்து நம்ம ஹெம் பண்ண போகிறோம். ஸோ அதனால 1.5 இன்ச் வந்து விடலாம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், ஃபியூச்சரில் பிரித்து விடுற மாதிரி வேணும்னா நீங்கள் 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து பேசிக் லைன் வந்து வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இவங்களோட அளவு ப்ளவுஸு. சரிங்களா, இந்த அளவு ப்ளவுஸில் பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடு இல்லைங்க, பேக் சைடு. இந்த பேக் சைடு இப்படி வர்ற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த பக்கம் வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் வரும் இல்லைங்களா, இந்த பேக் சைடு வைக்கும்போது இது ஆப்போசிட் வரும். ஸோ அதனால இந்த பக்கம் பேக் சைடில் இருக்கணும். இந்த பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி, அதாவது எப்படி போட்டிருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடு இப்படி இருக்கணும். இந்த மடிப்பு பாகமும் இந்த மடிப்பு பாகமும் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி இப்படி வந்து பொசிஷன் வந்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸை போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ட்ராயேஜ், அதாவது இந்த தையலோட முடிவு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் லாஸ்ட் வரையும் இருக்கு இல்லையா, இந்த இடத்த இப்படி வச்சு கரெக்டாக இழுத்து பிடிச்சி நல்லா பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கையோட அகலம். சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை விட்டுறலாம், இதுக்கப்புறம் இது தேவை கிடையாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இழுத்து பிடிச்சி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வந்து தெரியும். நல்லா இழுத்து இவ்வளோ தூரம் வைக்கும் போது இங்கே இப்படி, ஓகே, வேணும் இது இது ஒரு கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு தையல், இங்கே வந்து தையல் வருது. சரிங்களா, நான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ஷோல்டரும் இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல், ஒரு மார்க்கு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இது எதுக்காகனா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். சரிங்களா, இந்த மாதிரி 2 மார்க் வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை வந்து கையை வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. கை வந்து நேராக இருக்கணும். கையோட ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இல்லைங்க பட்சத்தில் நீங்கள் வந்து அயன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடம் உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா நேராக எடுத்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் எட்ஜ் முடியுது இல்லைங்களா, இந்த தையல் வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு. சரிங்களா, இப்போது இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து முடியுது கை. இப்படி வச்சு கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து கையோட அளவை அப்படியே வந்து எடுக்கலாம். சப்போஸ் இப்போ இதில் இருந்து நம்ம இங்கேருந்து வளைச்சி போடணும். உங்களுக்கு அந்த வளைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு உள்ள இந்த மார்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு உள்ள மார்க்கு முன்குழிவு எடுத்துருப்போம் இல்லையா, அதனால் கரெக்டாக வராது. ஸோ ஈஸி ட்ரிக் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை முதல்ல முடிச்சுக்கிறேன். இது வந்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து வளைச்சி போடணும் கையை. சரிங்களா, இப்படி வளைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக இப்படி 1 இன்ச் வரையும் இதுக்கு நேராக இப்படி ஈக்குவலாக தான் இருக்கணும். இதில் இருந்து 1 இன்ச் வரையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்.
சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து இப்படியே கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டு வந்து கரெக்டா அந்த எட்ஜில் அப்படியே ஸ்ட்ரைட்டா முடிக்கிறாங்க. அப்படி வந்து முடிக்கக்கூடாது. அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, இப்படி ரொம்ப அகலமா போயிடுறாங்க. இவ்ளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அ தையல் அதாவது துணி நெறைய கொச கொசன்னு தெரியிற மாதிரி இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து இங்க இருந்து 1 இன்ச்ல குறைக்கக்கூடாது. இங்க இருந்து 1 இன்ச்ல குறைக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவா அப்படி வேணும்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்ட்டான மார்க் குறிச்சிருக்கோமா? இந்த இடத்துல கரெக்ட்டான மார்க் இருக்கா? இது 2த்துக்கும் சென்டர்ல ஸ்கேல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வச்சு இந்த இடத்துல இருந்து லைட்டா இந்த பெண்ட் வந்து இந்த இடத்துல முடியிற மாதிரி இப்படி வச்சு கூட நீங்க வந்து கட்டிங் வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்படி வச்சாலும் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டா தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இது வந்து கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதுக்கப்புறம் தையலுக்கு இவ்வளவு தூரம் விடணும். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா துணி இல்லை. நம்ம வந்து ஜாயின் கொடுத்து தான் இவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். அவ்வளவுதாங்க கை. அவங்க கொடுத்துருக்கிற அளவுல நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிட்டோம். இல்ல இன்னும் ஈஸி ட்ரிக்கா எங்களுக்கு வந்து கட் பண்ற மெத்தட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 இன்ச் இங்கிட்டு விட்டு 2வது இங்கிட்டு 1 இன்ச் விட்டு இப்படி வளைக்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தட். 2வது ஸ்ட்ரைட்டா இதுக்கும் அதுக்கும் கோடு போட்டு இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வச்சு வளைச்சு போடுறது 2வது மெத்தட். 3வது மெத்தட் பார்க்கலாமா? 3வது மெத்தட் எப்படின்னா இந்த இடத்த இப்படி வச்சுக்கிறீங்க இல்லையா? இந்த இடத்துல இருந்து இப்படி இப்போ அளவு வந்து வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த வளைவு இவங்க என்ன இப்ப இந்த இடத்துல முடியுது, இந்த இடத்துல முடியுது, இந்த இடத்துல எல்லாம் முடியுது. இப்போ இந்த வளைவுலயே நம்மளும் வளைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துல இந்த டாட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல அதாவது இங்க இருந்து இப்படி லைன் போகுது இல்லைங்களா? இங்கன்னா ஒரு விரலை அழுத்தி வச்சுட்டு இதுக்கு பேக் சைடு திருப்பி ஒரு புள்ளி. இந்த இடத்துல இப்படி விரலை அழுத்தி வச்சுட்டு இதுக்கு பேக் சைடு திருப்பி ஒரு புள்ளி. இந்த இடத்துல விரலை அழுத்தி வச்சுட்டு இப்படி அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இப்படி வருது இல்லைங்களா? இந்த இடத்துல முடியுதா? இந்த இடத்துல இப்படி வந்து புள்ளி வச்சுட்டு இதை எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வருது இல்லையா? அதுக்கு மேல வந்து நீங்க லைன் வந்து போட்டுக்கணும். எப்படி பார்த்தாலும் பாத்தீங்களா உங்களுக்கு கரெக்டா தான் வருது. அதாவது இது வந்து நமக்கு தையல் உண்டான அளவு. இது கரெக்டான பிளவுஸோட அளவு. இது வந்து தையலுக்கு உண்டான அளவு 1/2 இன்ச். சரிங்களா? இப்படிதான் வந்து கட் பண்ணணுங்க. பிளவுஸ் ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த அன்இவனா இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த மடங்கி இந்த வளைவு இருக்கு இல்லையா? இந்த இடத்துலையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு மடிப்பு பாகமும் 2 தனித்தனி பாகமும் இருக்கும். ரெண்டையுமே நான் ஈக்குவலா வந்து ஒரே போல கட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, கட் பண்ணிட்டு இது வந்து மடிச்சு தைக்கிற அளவுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணணும். அதே போல் இந்த இடம் சென்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அட்காட் போடணும். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்லீவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இல்லாட்டி நான் இந்த பக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த அட்காட்டுக்கும் இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுக்கு சென்டரில் ஒரு முன்குழிவு இப்படி லைட்டாக இப்படி வச்சு நீங்கள் முன்குழிவை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். முன்குழிவை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? நம்ம முன்குழிவு ஒரு சில பேர் வந்து அவசரத்தில் வந்து மறந்துருப்போம் இல்லையா? அதனால அந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் போட்டுக்கோங்க. அப்போதான் முன்குழிவு எந்த இடத்துல கட் பண்ணியிருப்போங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிங் பீஸ் வந்து இருக்கணும். இந்த இடத்துலையும் ஷார்ப்பாக வால் மாதிரி வந்து இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வர்ற மாதிரி வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி தான் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் அது மேலேயே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்த தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வருது. ஸோ ஜாயிண்ட் வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாயிண்ட் கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா
2 பக்கமும் இப்போ ஜாயின் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒன் சைடு மட்டும் ஜாயின் கொடுக்குற மெத்தட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.